பிரசங்கி 2:26 ஒரு முறை வாசித்து சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம். பிரசங்கி 2:26, 793 பக்கம், பழைய ஏற்பாடு. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு இன்பத்தை அளிக்கிறார். அதுதான் வாக்குத்தத்தம். வாசிங்கள். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு இன்பத்தையும் அளிக்கிறார், பாவம் செய்கிறவனுக்கோ தொல்லையை அவர் நியமித்து, பாவம் செய்கிறவனுக்கோ தொல்லையை இயேசு நியமித்து தான் வைத்திருக்கிறார். போனவர் சொன்னார், நான் இன்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், இன்பமான செய்திகளை கேட்பீர்கள் என்று சொன்னார். இன்பத்துடன் வாழ உதவி செய்து வைத்திருக்கிறார். அவர் பார்வைக்கு நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கு நல்லதே ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல போறாருன்னா, வாக்குத்தத்தத்தினுடைய பின்பகுதியை சொல்றாரு, பாவம் செய்கிறவனுக்கு நான் தொல்லையை வைத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு வெளிச்சத்தை கத்தர் கொடுத்தார். இந்த முழு வேதாகமம் 66 புஸ்தகம் அடங்கின முழு வேதாகமத்தில் பைபிளினுடைய முதல் புஸ்தகத்திலையும் பைபிளுடைய கடைசி புஸ்தகத்திலையும் இந்த பைபிளுடைய மைய புஸ்தகமாக இருக்கிற, அதாவது 33வது புஸ்தகம் என்று வைத்தால் தான் அது மைய புஸ்தகம் என்று சொல்ல முடியும். அப்படின்னு சொல்கிற இந்த 3 புஸ்தகங்களில் இருந்து பகுதிகளில் இருந்து பாவத்தை குறித்து அவர் என்ன பேசுகிறார் ஆண்டவர் என்பதை கேட்டு தெரிந்த பின்பு மீதி இருக்கிறவைகளை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வார். அப்போ இந்த 3ஐயும் நம்ம வாசிக்கிறதுக்கு 3 தேவ பிள்ளைகள் நீங்கள் ஆயத்தமாக இருங்க. பைபிளினுடைய முதல் புஸ்தகமாக இருக்கிற ஆதியாகமம் யார் வாசிக்கிறீங்க? அப்பா. ஆதியாகமம் 4:7 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4:7 இந்த பைபிளினுடைய மைய புஸ்தகமாக இருக்கிற மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் யார் வாசிக்கிறார்? சகோதரி கிறிஸ்டி. மீகா 7:19 எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிளுடைய கடைசி புஸ்தகமாக இருக்கிற வெளிப்படுத்தல் யார் வாசிக்கிறா? ஜூடா வாசிக்கட்டுமா? ஜூடா வாசிக்கட்டும். வெளிப்படுத்தல் 1:6 3 பேர் வாசிக்க போகிறீங்க. நான் சொன்னதுக்கு பின்பு வாசிக்கணும், நல்ல ஜீவனோட வாசிக்கணும், அர்த்தம் புரிந்து வசனத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த பக்தியோடு நீங்கள் வாசித்தால் அதற்குரிய மேன்மையை கர்த்தர் நமக்கு விளங்க செய்வார். பாவத்தை குறித்து முழு வேதாகமத்தினுடைய ஒரு மிகப்பெரிய லே அவுட்டாக இந்த 3 நம்ம பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். முதல் புஸ்தகமாம் ஆதியாகமம் 4:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிக்கலாம். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? கவனம், நன்மை செய்யாமல் இருப்பாயாகில் பாவமானது உன் வாசப்படியில் வந்து படுத்து இருக்கும். ஆமீன் சொல்லி உயர்த்துங்கள். முதல் புஸ்தகத்தில் ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, நீ நல்லவங்களா இருந்து நன்மை செய்யணும். யாரை போல? என்ன போல. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் சபையை அழைத்தார். நான் நல்லவனாக இருக்கிறது போல, நான் நல்லவராக இருக்கிறது போல என் சபையும் என் ஜனமும் என் ஊழியனும் என் விசுவாசியும் என் மூப்பரும் இந்த சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு நல்லவர்களாய் வாழ்ந்து நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்வதில் அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது. உனக்கு மேன்மை உண்டு தேவ பிள்ளையே. முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள். ஒரு கணத்தை அடித்தால் மறுகணத்தை காட்டுவது தான் நன்மை என்றால் அவருக்காக அதையும் செய்ய நான் ஆயத்தம். நம்ம கூட இருந்து குழி பறிப்பாங்க. நீங்கள் நன்மை செய்து கொண்டே இருங்கள். ஞானமாக இருந்து செய்து கொண்டே இருங்கள். ஒழுக்கமானவைகளை செய்து கொண்டே இருங்கள். பரிசுத்தமானவைகளை செய்து கொண்டே இருங்கள். ஒருவேளை பரிசுத்த குறைச்சலாய் செய்தோம் என்றால், நன்மையானவைகளை செய்யாமல் போனால், நல்லவர்களாய் இல்லாமல் போனால், வசனம் சொல்கிறது பாவம் செய்திருக்கிறோம் என்ற அர்த்தம். அந்த பாவத்தினுடைய விளைவு உண்டாகுகிறதான தீமையான காரியங்கள், நஷ்டங்கள் நம்ம வீட்டை அது ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. புரிஞ்சவங்களுக்காய் கோடி ஸ்தோத்திரம். நல்லது செஞ்சா மேன்மை, தீயது செஞ்சா பாவத்தினால் உண்டாகிற விளைவுகள் எல்லாவற்றையும் நாம் அனுபவிப்போம். பைபிளுடைய முதல் புஸ்தகத்தில் ஆவியானவர் சொல்றார். மைய புஸ்தகம் மீகா 7:19 வாசிக்க கேட்கலாம். மீகா 7:19 அவர் திரும்ப நம்மேல் இரக்கம் உள்ளவராய் இருப்பார். வாசிக்கலாம். நம்மளுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அடக்கி பாருங்க, நம்ம பாவங்களை எல்லாம்
கடல் சமுத்திரத்தோட ஆழத்தில் போட்டு அந்த பாவங்களை மேலும் நமக்கு வெளிப்படுத்தாதபடி பாவங்களை மறைத்து அவருடைய இரத்தத்தால் கழுவி மன்னித்து நம்மேல் மீண்டும் இரக்கம் காட்டுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அதனால தான் ஏசப்பாவை எனக்கு பிடிக்கும். பாவியாக இருக்கிறவங்கள தூரம் தள்ளுகிறதற்கு அவர் ஒன்றும் பெந்தகோஸ்தே பாஸ்டர் அல்ல. எனக்கு அந்த ஒரு கேரக்டர் இருக்குது. நீங்கள் சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் வாழ்வீங்க என்று சொன்னால் பரிந்து பேசும்பொழுது உங்களுக்காக நான் நல்ல பரிந்து பேசுவேன். நீங்கள் இந்த ஜப வீடு தானே, இது ஒரு வீடு தானே அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் இல்லாதபடி இங்கே பரிசுத்த ஆவியானவர் வாழுகிறார். இங்கே மரித்த அநேகரை அவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். ஆண்டவர் அநேகரை தொட்டு ரட்சித்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பாவியாக இருக்கிறவங்களை மனத்திருப்பி இருக்கிறார். இங்கே ஆவியானவர் இருக்கிறார் என்று நம்பி அந்த தெய்வ பயத்தோடு யாராவது இந்த சபையை நேசிப்பீர்கள் என்றால் அவர்களுக்கு என்னாலும் முக்கியத்துவம் கொடுக்கிற இருதயம் எனக்கு உண்டு. ஒருவேளை இந்த சபையை என்னை விட்டுருங்க, என்னை ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே அவமதிக்கிறனால எனக்கு அவமானம் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. அவமானங்கள் தான் எனக்கு படியே போல் இருக்குது. அவமதித்தால் தான் நல்லது. புகழ்ச்சி வந்த உடனே வருகிறதான துக்கம் அதை தாங்க முடியாது. இந்த அவமானத்திலே சந்தோஷத்தோட ஏசப்பாவோட வாழும்பொழுது தான் ஒரு பெரிய ஆறுதல் எப்போதும் கூட இருக்குது. அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சபையை நீங்கள் வெறுக்கும் பொழுது, இந்த வசனத்தை வெறுக்கும் பொழுது, ஜப வாழ்க்கையை வெறுக்கும் பொழுது, ஒழுக்கமாக சாட்சியாக இந்த சமுதாயத்தில் வாழணும். ஆனால் சாட்சி கட்டு நீங்கள் வாழும் பொழுது நானாக இருக்கிறதுனால, மனுஷனாக இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் சபையை மறந்ததினால் நான் உங்களை மறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இப்போ ஆமேன் வந்திருக்கணும் உங்களுக்கு. ஏனென்றால் நான் மனுஷனாக இருக்கிறதுனால, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறதுனால, பாஸ்டரை நம்பினோர் கைவிடப்படுவீர்கள். ஆனால் கர்த்தரை நம்புவீங்கன்னா அவர் சொல்கிறாரு, மீண்டும் நான் உன் மேலே இரக்கத்தை வைத்து உனக்கு இன்னொரு வாய்ப்பு நான் தரேன், இனி பாவம் செய்யாதே. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனத்தில் ஒன்று, என் வாழ்க்கையை மாற்றினதில் ஒரு வல்லமையான வசனத்தில் ஒன்று. என்ன பாவம் வேணாலும் செய்து கொள்ளலாம், அது கிருபை அல்ல, போதும் நிறுத்து, இனி பாவம் செய்யாதே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு பாருங்க. அதுதான் மேலான தேவ கிருபை. அந்த கிருபையை கொடுப்பேன் என்று பைபிளினுடைய மைய பகுதியாக இருக்கிற மீகா 7:19 சொல்றாரு. நான் மீண்டும் உங்க மேல இரக்கம் வைத்து உங்க பாவத்தை நான் வெளிக்கொண்டு வராம மறைத்து வைக்கிறேன், விட்டு விடு. இதுவே இறுதி வாய்ப்பு, இதே ரட்சணிய நாள், இதே விடுதலை நாள், இதே நான் அற்புதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற நாள். மறைமுகமான பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். எவ்வளோ அன்பு ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிறார். நான் செய்கிறது என்னங்கிறத எல்லாருக்கும் முன்னாடி அவர் வெளிப்படுத்தினார்னா நான் முகத்தை எங்கே கொண்டு போய் வைப்பேன். ஆனால் யார் இடத்துல வெளிப்படுத்தாதவாறு இன்று வரை அவர் மறைத்து வைத்து பாதுகாத்து கொண்டு என் மேலே அன்பாக இருக்கிறபடியினால் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறார் என்றால் இது அந்த கடைசி வாய்ப்பாய் கூட இருக்கலாம். இந்த வாய்ப்பு கடைசி வாய்ப்பாய் கூட இருக்கலாம். மனம் திரும்புங்கள், தேவ இரக்கம் நமக்கு உண்டு. மன்னிப்பதற்கு அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். அவரிடத்தில் அதிகாரம் உண்டு. அந்த இரத்தம் வல்லமை உள்ளது. சரி, பைபிளினுடைய கடைசி பகுதியான வெளிப்படுத்தல் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இயேசுவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நம்மை கழுவுகிறார். பரலோகத்தில் போய் நிற்கிறதுக்கு, பிதாவுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நமக்கு தகுதியை கொடுக்கும்படி வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். நம்பர் 1 என்ன சொன்னார் ஆதியாகமத்தில்? நீ நன்மைதான் செய்யணும், பாவம் செஞ்சனா பாவத்தின் விளைவை நீ பார்த்து தான் ஆகணும். ஆனால் மையப்பகுதியில் என்ன சொன்னார்? பாவத்தை விட்டு மனம் திரும்ப, ஓ மேலே நான் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறேன். 3வது என்ன சொல்கிறாரு ஏசப்பா? என்ன சொல்கிறாரு? வெளிப்படுத்தல சொல்லும் பொழுது, உன் பாவத்தை என் பரிசுத்த இரத்தத்தால் நான் கழுவி பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நம்மேல் வைத்திருக்கிற அன்பு அவ்வளவு பெரியது. அன்பை குறித்து இந்த முழு வேதாகமும் அநேக காரியங்கள் சொன்னாலும் இந்த 3 முத்தான வசனங்கள் நிமித்தமாய் ஒன்றை நான் சொல்லுகிறேன். செய்த பாவங்களை இன்றோடு நிறுத்தி வெறுத்து விடுவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு இன்பமானவைகளை காண உதவி செய்வார். மீதி இருக்கிற நேரத்தில் பாவம் செய்த ஒரு மனுஷன், அவர் தேவ மனிதன்,
ஆனால் பாவத்து நிமித்தமாய் தேவனுடைய கோபத்துக்கு ஆளானவர் பெற்றுக்கொண்ட தொல்லை என்னங்கிறதையும் சொல்ல கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டட்டும், நமக்கு அவர் தயவு பாராட்டட்டும். அல்லேலூயா.